புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையேயான அதிகார மோதல் இன்னும் ஓய்ந்த பாடில்ல. மக்கள் அரசு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுல தேர்ந்தெடுக்கப்படும் அரசானது குடியரசுத் தலைவர், தேர்தல் ஆணையம், நீதித்துறை, ஆளுநர் போன்ற பல்வேறு அதிகார பீடங்களை ஏற்படுத்துது. அரசிடம் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் அரசு ஊழியர்கள் ஆறாங்க. அதன்படி அதிகார பீடங்கள் அமர்த்தப்படும் குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், மாநில ஆளுநர்கள் அனைவரும் அரசின் அதிகாரம் பெற்ற ஊழியர்கள் ஆறாங்க. அதன்படி ஒவ்வொருவரும் தனக்கான அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முடியாத விதத்திலும், அப்படியே செய்தாலும் அதனை மற்ற அதிகார அமைப்பினர் குறுக்கிட்டு சரி செய்துவிடக்கூடிய நிலையில தான் இந்திய அரசமைப்புல அதிகாரங்கள் பின்னி பிணைத்து பிரித்தளிக்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டத்துல அதிகாரங்களை ஒரு இடத்துல குவிச்சு வைக்காம நிர்வாகம், செயல், நீதி மற்றும் மக்கள் என நாலாபுரமும் பிரிச்சு அளிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என அதிகார பீடங்கள்ல அமர்ந்திருக்கிறவங்க அந்தந்த துறைகள்ல மட்டுமே தங்களது கடமையை ஆற்ற முடியும். அந்த அதிகார பகிர்வின் அடிப்படையிலேயே ஆளுநராக தான் செய்யும் ஒவ்வொரு பணியும் தன் பொறுப்புகளுக்கு உட்பட்டவைன்னு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சொல்லியிருக்கிறாங்க. துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைனா ஏன் நிதி ஒப்புதல்கள், இடமாற்றங்கள், கேபினெட் முடிவுகளுக்கு ஒப்புதல், கொள்கை முடிவுகளுக்கு ஒப்புதல் போன்றவற்றுக்கான கோப்புகளை என்கிட்ட கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கிரண்பேடி கேட்கிறாங்க. அதோட தான் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க வேண்டும் என புதுவை மாநில அமைச்சரவை விரும்புவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்க புதுவை மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் வைத்தியலிங்கம், மாநில கவர்னர் பதவி தான் அரசியலமைப்பு பதவி, யூனியன் பிரதேசங்களுக்கான துணைநிலை ஆளுநர் பதவி அப்படிங்கிறது அரசியலமைப்பு ரீதியிலான பதவியே கிடையாது. அவர் ஒரு நிர்வாகி தான். கவர்னருக்கு உள்ள அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். இதே போன்ற அதிகார மோதல் டெல்லி மாநில அரசின் நிர்வாகம் தொடர்பாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணைநிலை ஆளுநர் நஜீம் ஜங் இடையே ஏற்பட்டது. அதே போல மேற்கு வங்க மாநிலத்திலையும் ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான கருத்து வேறுபாடு விரிவாகிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட முரண்பாடுகளுக்கான பல முன் உதாரணங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரும். இது போன்ற தருணங்கள்ல அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில யாருக்கு அதிக அதிகாரம் என்பதை தீர்மானிக்க நீதிமன்றத்தின் கதவுகளை தட்ட வேண்டிய நெருக்கடிக்கு கொண்டு போயிடுது. அதே நிலைதான் புதுச்சேரிக்கும் ஏற்படலாம்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க.